ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆபிரகாம் வழிபட்ட ஆராதனையின் 7 தன்மைகள். முதலாவது வளர்ச்சி, growing worship. ஆபிரகாமை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, காலிங் கொடுக்கும் பொழுது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் போக முடியாதபடி தடையாயிருந்தது ஆபிரகாமுடைய தகப்பனார் தேராகு. தேராகு என்ற எபிரேய வார்த்தைக்கு தாமதம் என்பதாக பொருள்படுகிறது. மாத்திரமல்ல, ஆபிரகாம் மெசபதோமியாவிலே ஊர் என்ற பகுதியில் இருந்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். மெசபதோமியா என்ற எபிரேய வார்த்தைக்கு நதிகளுக்கு நடுவே என்பதாக பொருள்படுகிறது. ஏனென்றால் யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் நதிகள் ஓடுகின்றன. அங்கே ஊர் என்ற பகுதியிலிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து சீகேம் வந்து சேருகிறார். சீகேமுக்கும் ஊர் என்ற பகுதிக்கும் 1100 மைல், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் பிரயாணப்படுகிறார். பல தடைகளை தாண்டி கானான் தேசத்துக்குள்ளே வந்து அங்கேயும் பலிபீடம் கட்டுகிறார். அங்கேயும் தொழுது கொள்ளவில்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துக்கும் 8வது வசனத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 20 மைல். பிரியமானவர்களே, பாருங்கள், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் 20 மைல் தூரம். ஒரு நாள் பிரயாணம், 12 மணி நேரத்துல போயிடலாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்மளும் அநேக 20 வருடமா 30 வருடமா சபைக்கு வருகிறோம். ஆனால் ஆராதனையில ஒரு வளர்ச்சி இல்லாதபடி இருக்கிறோம். நாம் ஆராதனையில் ஒரு வளர்ச்சியோடு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அநேகர் சபை கட்ட காணிக்கை கொடுப்பார்கள், சபையை கட்டுவார்கள், பலிபீடம் கட்டுவார்கள், ஆனால் பலி செலுத்துவதில்லை, ஆண்டவரை ஆராதிப்பதில்லை. நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இதிலிருந்து புறப்பட்டு செங்கடலுக்கு முன்பதாக இருந்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்திலே ஸ்டில் ஸ்டாண்ட் என்று எழுதியிருக்கிறது. ஒரே இடத்திலே நின்றால், ஒரு தண்ணீரானது ஒரே இடத்திலே நின்றால் அது சாக்கடை. பிரியமானவர்களே, புறப்பட்டு போனால் காற்றாற்று வெள்ளமாயிருக்கும். நீங்களும் நானும் போன வருடம் ஆராதித்த பழைய மெத்தடு, பழைய காரியங்கள், பழைய இதிலேயே இருக்கக்கூடாது. ஆராதனையில் ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஆராதித்த ஆராதனையின் 2வது காரியம் மறுமலர்ச்சி, ரீஸ்டோரிங் வர்ஷிப். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஆதியாகமம் 13வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 4வது வசனத்திலே அதே இடத்துக்கு திரும்ப வந்து, பலிபீடம் கட்டின அதே இடத்துக்கு திரும்பவும் வந்து அவர் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தென் தேசத்துக்கு போகிறார், பஞ்சமா இருக்கிறது. எகிப்து தேசத்துக்கு போகும் பொழுது பார்வன் சாராளை பிடித்து வைத்துக் கொள்கிறான், நிறைய பணத்தை கொடுக்கிறான். ஆபிரகாம் வருகிறார், வந்து பலிபீடம் கட்டுகிறார். வந்து பலிபீடம் கட்டி அங்கே ஆண்டவரை தொழுது கொண்டார் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதனைக்கு வரும் பொழுது ஒரு ரீஸ்டோர் இருக்கணும், ஒரு மறுமலர்ச்சி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எவ்வளவு உண்மையாய் ஆண்டவரை ஆராதித்தோம், எவ்வளவு தேவ பிரசன்னம். நாட்கள் செல்ல செல்ல ஆராதனையில ஒரு தொய்வு ஏற்பட்டது. உண்மையா இல்லையா என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, ஆதியில என்ன நிலைமையில இருந்து விழுந்தோமோ அதை அறிந்து நாம் திரும்பவும் எழுந்து ஆதியில உண்மையாய் அப்பாவை ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்க. ஆராதனையிலே காணப்பட வேண்டிய 3வது காரியம் உறுதி. பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் மம்ரே என்ற சமவெளிக்கு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். மம்ரே என்ற எபிரேய வார்த்தைக்கு உறுதி என்பதாக பொருள்படுகிறது. உங்களுடைய என்னுடைய ஆராதனையிலே உறுதி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே 18 வருடமாய் கூனியாயிருந்த ஒரு ஸ்திரீ ஆலயத்துக்கு சென்றால் நிமிர்ந்து நடந்தார். ஒருவேளை அவள் சபைக்கு போவதற்காக ஒரு பஸ் ஸ்டாண்டிலே நின்று கொண்டிருக்கிறாள் என்று வைத்துக் கொண்டால், அவளால் நிமிர்ந்து கூட பஸ்ஸுடைய போர்டை கூட பார்க்க முடியாது, அது எந்த பஸ்ஸுன்னு கூட பார்க்க முடியாது. ஆனால் அவளிடத்தில் இருந்த உறுதி ஆலயத்துக்கு கொண்டு போனது, அவளிடத்தில் இருந்த விசுவாசம் ஆலயத்துக்கு கொண்டு போனது, அவளை நிமிர்ந்து நடக்க வைத்தது. இன்றைக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய ஊழியத்தின் காரியங்கள், இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் பல இடங்களிலே அவமானத்தின் நிமித்தம், ஒருவேளை கடனிலே, வியாதியிலே, பிரச்சனை, போராட்டங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஆராதனையிலே உறுதி இருக்கிற பட்சத்திலே சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்களுடைய தலையை உயர்த்தி மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆராதனையிலே காணப்பட வேண்டிய 4வது காரியம் உண்மை. பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுவார், என்னை நீதிமானாய் மாற்றினது, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினது நீ என்று சொல்லக்கூடாது, என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, ஒரே சாவை பள்ளத்தாக்கு தான்.
2 ராஜாக்கள் சந்திக்கும்படியாக ஆபிரகாமை சந்திக்க புறப்பட்டு வருகிறார்கள். ஒன்று சாலேமின் ராஜா மெல்கி சேதேக் வருகிறார். மெல்கி சேதேக் என்ற எபிரேய வார்த்தைக்கு நீதி, மெலக் என்றால் நீதி என்பதாக பொருள்படுகிறது. நீதியின் அரசர் என்பதே சரியான ஒரு பொருளாக மாற்றும். மாத்திரமல்ல, பாருங்கள், 2வது சோதோமின் ராஜா பேரா வருகிறார். பேரா என்ற எபிரேய வார்த்தைக்கு புகழ்ச்சி, கிஃப்ட் என்பதாக பொருள்படுகிறது. ஆபிரகாமை சந்திக்க கிஃப்ட் வருகிறது. ஆபிரகாமை சந்திக்க வந்த அந்த கிஃப்ட் சொல்லுகிறது, புகழ்ச்சியை நீ எடுத்துக்கொள், ஆத்துமாக்களை எனக்கு கொடு என்று சொல்லி, தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துக்கொள், ஆத்துமாக்களை எனக்கு தா என்று சொல்லி. ஆத்துமாக்களுக்கு ஆங்கில வேதாகமத்திலே சோல்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே என்றைக்கு பெருமையும் புகழ்ச்சியும் வருகிறதோ அன்றைக்கு நம்மிடத்திலே உண்மை இல்லாமல் போய்விடும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களா இருக்கணும், உங்க ஜெபத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும், உங்களுடைய ஆராதனையிலே உண்மை காணப்பட வேண்டும். ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை பாடி துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையிலே காணப்பட வேண்டிய 5வது காரியம் மன்றாட்டு. பிரியமானவர்களே, நாட் ஃபார் செல்ஃபிஷ் மோட்டிவேஷன். நாம் நமக்காக ஜெபிப்பது, நமக்காக மன்றாடுவது மாத்திரமே இல்லாமல் நாம் மற்றவர்களுக்காக மன்றாட வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:23 ஆபிரகாம் தன் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து மன்றாடுகிறதை வாசிக்கிறோம். தன் கூட இருந்த லோத்து, தனக்கு துன்பத்தை கொடுத்துட்டு போன லோத்து, தனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு போன லோத்துவுக்காக ஆபிரகாம் பாருங்கள், அவர் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து மன்றாடுகிறார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆத்துமாக்களுக்காக, உங்களுடைய சிநேகிதர்களுக்காக, மற்ற அருகில் உள்ளவர்களுக்காக, பிற ஊழியர்களுக்காக, மற்ற ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக திறப்பில் நின்று கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது, மன்றாடும் பொழுது, ஆராதனையிலே உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்களும் உங்கள் ஊழியமும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆராதனையிலே காணப்பட வேண்டிய 6வது காரியம் திருப்தி. பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அபிமலேக்கும் அவனுடைய தளபதி பிகோலும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். வேறொரு தேசம், வேறொரு இடத்திலே பாருங்கள், வேறொரு நாட்டிலே உள்ள ஒரு ராஜாவும் தளபதியும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி. உங்களுடைய ஆராதனையிலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், உண்மை இருக்கிற பட்சத்திலே பாருங்கள், எல்லாரும் சொல்லுவார்கள், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. ஆதியாகமம் 21:33 வாசிக்கும் பொழுது, முதலில் தோப்பை உண்டாக்கி கர்த்தரை தொழுது கொண்ட ஒரு மனிதன் ஆபிரகாம் தான். பின்வரும் நாட்களிலே அதிலே விக்கிரகங்களை கொண்டு வைத்து விக்கிரக தோப்பாய் மாற்றிவிட்டார்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி எறியுங்கள் என்றும் எரித்து போடுங்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிதியோனுக்கு பெயரே எருபாகால். எருபாகால் என்றால் வெட்டுகிறவன் என்பதாக பொருள்படுகிறது. விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி எறியும்படியாக கிதியோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு விக்கிரக தோப்புகளை வெட்டி எறியும்படியாய் செய்தார். ஆராதனையில் காணப்பட வேண்டிய 7வது காரியம் தியாகம். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியா மலைகளில் ஒன்றை தெரிந்து கொண்டு அங்கே போய் பலிபீடத்தை கட்டுகிறார் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக செலுத்த கொண்டு போன அந்த இடத்திலே ஒருவேளை ஈசாக்கு சாம்பலோடு சாம்பலாய் போனாலும் அந்த சாம்பலிலிருந்தும் ஒரு ஈசாக்கை கொண்டு வர முடியும் என்று ஆபிரகாம் நம்பி தியாகத்தோடு பலிபீடத்திலே ஏற்றினார். நீங்களும் நானும் உங்களுடைய என்னுடைய ஆராதனையிலே உண்மையாய் தியாகத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆராதனையிலே ஒரு வளர்ச்சி இருக்கும், மறுமலர்ச்சி இருக்கும், மன்றாட்டு இருக்கும், உண்மை இருக்கும், உறுதி இருக்கும். நீங்களும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உங்களுக்கு முன்பதாக எத்தனை பாதைகள் இருந்தாலும் கர்த்தர் தாமே முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். உங்களுக்கு ஒரு ராஜ பாதையை உண்டாக்குவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.